அந்த ஸ்டேஜ்ல நான் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஆர்த்தி, கெனிஷா, ரவி மோகன் இவங்களோட ஸ்டோரி, ஃபீட்ஸ், போஸ்ட் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சினி உலகமே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை விட வந்துட்டு நெட்டிசன்களான நம்ம வந்து நிறைய தேடல்களில் இருக்கிறோன்னு தான் சொல்லலாம். இவ்வளோ நாள் ஆர்த்தி வெளியிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது நான் ஒரு அம்மாவாக தான் நான் பேசுகிறேன், விக்டிம் கார்டோ இல்லை யார் மேலேயோ பழி போடுறதுக்காகவோ நான் பேசல, ரவி மோகன் ஒரு அப்பாவா தன்னோட கடமையிலேருந்து தவறிட்டதாகவும் எந்த ஒரு ஃபோன் கால்ஸையும் எடுக்கிறது இல்ல, பசங்களை வளர்க்குற பொறுப்பை நான் தனியாக என்னோட ஷோல்டரில் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை மீடியாவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. என்னை யாரும் வந்து எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லி சொல்லாதீங்க, இன்னும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் முடியவே இல்லை, அது முடிஞ்ச பிறகு நீங்கள் வேணால் அப்படி கூப்பிட்டுக்கோங்க, அது வரைக்கும் வந்துட்டு நான் ஆர்த்தி ரவியா தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கெனிஷா சைட்லேருந்து சில ரிப்ளை வந்துட்டு இருந்தது, ஆனால் ரவி சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராமல் இருந்தது. இப்போ ரவி மோகன் அவர்கள் அவரோட எக்ஸ் வலைத்தளத்தில் இதுக்காக ஒரு பிரஸ் மீட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய விஷயம் ஷாக்கிங்காக இருக்கு. என்ன விஷயம் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ நாள் ஆர்த்தி ரவியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவங்க மேலே பாவமாக இருந்தது. ஆனால் இப்போ ரவி மோகன் இவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே இவர் மேலே ரொம்ப பாவமாக இருக்குது. இவ்வளோ நாள் என் முதுகில் குத்திருந்தாங்க, இப்போ பரவாயில்ல என் நெஞ்சிலேயே நேரடியாக குத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ காலமாக என்னோட பர்சனல் லைஃப் பற்றி நிறையா விஷயங்கள் திருச்சி பேசப்படுது, எல்லாரும் என் கேரக்டரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, ஒரு அப்பாவா நான் என் கடமையில இருந்து தவறிட்டேன்னு பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு கேட்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எப்போ என் இன்டெகிரிட்டி பத்தி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப நான் பேசிதான் ஆகணும். இந்த பேர், புகழ், உழைப்பு எல்லாமே வந்து நானா சம்பாரிச்சது, இதை வந்து யாரோ தாலி கட்டிட்டோன்ற ஒரு காரணத்துக்காக என்னோட ஃபேமையோ இல்லைனா சிம்பதி கெயின் பண்ணி பப்ளிக் அட்டென்ஷன் வாங்குறதுக்காகவோ யூஸ் பண்றதை நான் விட மாட்டேன். இது ஒன்றும் எனக்கு ஒரு விளையாட்டு கிடையாது, இது என்னோட வாழ்க்கை, சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன். இந்த விஷயத்த ஆர்த்திக்கு சொல்லியிருக்க மாதிரி தான் இருக்கு. சிம்பதி கெயின் பண்றதுக்காக டிராமா போட வேணாம், எதனாலும் கோர்ட்ல பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. என்னோட இவ்வளவு வருஷ திருமண வாழ்க்கையில மன ரீதியாவும் உடல் ரீதியாவோ பண ரீதியாவோ பல பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கேன். அதை விட சோகமான விஷயம் என்னன்னா, என்னோட அம்மா அப்பாவை கூட நான் பார்க்க முடியாத அளவுக்கு என்ன சிறையில வச்சிருந்தாங்க, தனிமைப்படுத்தி இருந்தாங்க. வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளியில வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நான் நிஜமாவே உணர்ந்து கனத்த மனசோட தான் இதை எழுதுறேன். இதை பத்தி என் ஃபேமிலி, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சினி ஃபீல்ட்ல சில பேருக்கும் தெரியும். நான் எல்லாரோட பிரைவசியும் எப்பவுமே மதிக்கிறேன், எக்ஸ் ஒய்ஃபோட பிரைவசியும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ என்னோட அமைதியே என்ன குற்றவாளியா காட்டுதோ இதுக்கு மேல நான் அமைதியா இருக்கிறது அர்த்தம் இல்ல. லாஸ்டா என் குழந்தைங்களை பார்த்தது லாஸ்ட் கிறிஸ்மஸ், அதுவும் கோர்ட் சொன்னதுனால. அதோட என்னோட பிள்ளைகளை எனக்கு பாக்குறதுக்கு முடியல, ஏன்னா எல்லா இடத்துலயும் தடை செஞ்சாங்க. நீங்க எப்பவுமே பவுன்சர்ஸோட தான் போவாங்க, நான் எங்க அவங்கள வந்து மீட் பண்ணிடுவேணும்னு சொல்லிட்டு எல்லா வழியும் அடைச்சிருக்காங்க. பசங்க கிட்ட நான் பேசவே முடியறது இல்ல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதே எனக்கு 1 மாசம் கழிச்சு தான் தெரியும். அதுவும் எப்படி தெரியும்னா, அந்த கார் இன்சூரன்ஸ்க்கு என்னோட சைன் தேவைப்பட்டுச்சு, அது மூலமா தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. எந்த ஒரு அப்பாவுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது, என் பசங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே வழி இல்லை, இதுல என்ன ஒரு அப்பா கேள்வி கேட்பீங்களான்ற மாதிரி ஆர்த்தி ரவிக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. நான் விட்டுட்டு வந்தது என்னோட முன்னாள் மனைவியை மட்டும்தான் தவிர என்னோட குழந்தைகளை கிடையாது. நான் அவங்கள எக்ஸ் ஒய்ஃப்னு எப்போ டிசைட் பண்ணேன்னா, அந்த வீட்டுல இருந்து வெறும் காலோட என்னோட வாலெட்டை பிடுங்கி என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வண்டி கூட இல்லாம என்ன வெளியில அனுப்புனாங்களே அந்த டைமே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது வந்து ஆர்த்தி ரவி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன யாரும் எக்ஸ்ன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு பதில் கொடுக்குற விதமா இருந்தது. காலம் பூரா நான் இவங்களுக்காக உழைச்சேன், ஆனா என்னோட எக்ஸ் மனைவி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் சேஃப்டியும் அவங்க அம்மா அப்பாவோட ஃபினான்ஷியல் சேஃப்டியும் தான் பார்த்தாங்களே தவிர எனக்கான மரியாதை எதுவுமே அங்கே கிடைக்கல. நான் சம்பாரிச்ச எல்லா காசையும் என் மனைவிக்கும் என் மனைவியோட குடும்பத்துக்கும் தான் கொடுத்தேன். நான் சம்பாரிச்ச காசுல ஒரு பைசா கூட என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் கொடுக்கவே இல்லை, கொடுக்கறதுக்கு என்ன அனுமதிக்கவும் இல்லை. எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணம் இந்த மேரேஜை நான் எப்படியாவது கொண்டு போகணும், தேவையில்லாத பப்ளிக் டிராமா கிரியேட் பண்ண வேணாம்னு நினைச்சுதான். இன்னும் சொல்ல போனா என் மனைவிக்கு நான் வெறும் தங்க முட்டை போடுற ஒரு வாத்து தான். அவங்க அம்மா வாங்கின ஒரு பெரிய கடனுக்கு என்ன சைன் பண்ண சொன்னாங்க ஷூரிட்டி 10 நாள் முன்னாடி அவங்க அம்மாவும் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, அந்த ஷூரிட்டி கையெழுத்து போட்டதுனால நீங்க வந்து அந்த கடன் அடைக்கணும்ன்ற மாதிரி. பணம்னு தேவைப்படுற போதுதான் என் ஞாபகம் அவங்களுக்கு வருது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரிச்சாக இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணுன்றதுக்காக என்னோட உழைப்பை திருடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னோட பேங்க் அக்கௌண்ட், என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், என்னோட வாழ்க்கையின் முடிவுகள் எல்லாத்தையுமே அவங்க தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், வெறும் பெண்கள் மட்டும் மேரேஜ் லைஃப்பில் என்னோட பார்ட்னர் கிட்ட இருந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அப்யூசஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு இல்லை, சில ஆண்களும் இதை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி அப்யூசஸை சந்திச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் தெரியும், நீங்களும் அதை விட்டு வெளியில் வருவீங்க அப்படின்னு தன்ன மாதிரியே வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஆண்களுக்காகவும்
விஷயங்களும் பேசியிருக்காரு. அடுத்து கெனிஷாவை பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு ஃப்ரெண்டா தான் அறிமுகமானாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அவங்க என்னோட லைஃப் லைனா மாறிட்டாங்க. நான் என்னோட மனைவியால ஒரு ராத்திரி கால்ல செருப்பு இல்லாம, நைட் ட்ரெஸ்ஸோட, பர்ஸ் இல்லாம, வண்டி இல்லாம, எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாம தெருவுல நிக்கும் பொழுது கெனிஷா தான் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு உதவி பண்ணாங்க. கெனிஷா கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்டா என்னோட வாழ்க்கையின் கஷ்டத்தை பத்தி நான் சொன்னப்போ அவங்க எனக்கு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்டா இல்ல, ஒரு தோழியா தான் உதவி செய்ய ட்ரை பண்ணாங்க. அவங்க நிஜமாவே நிறைய பேருக்கு வெளிச்சத்தை காட்டுறாங்க. அவங்கலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்டா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, எஸ், அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட், ஒரு நல்ல சிங்கரும் கூட. என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு கொடுக்குற அதே ரெஸ்பெக்ட கெனிஷாக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கெனிஷாவை லைஃப் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா என்னோட ஃபேவரட் பார்ட்டான ஃபேன்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணவங்க, என்னோட கேரக்டரை மோசமா பேசினவங்க, மோசமா காட்டுனவங்க, இதெல்லாம் இந்த கடந்த சில நாட்களா எனக்கு கொடுத்த வலியை விட அதிகமான வலி நான் இந்த 18 வருஷமா அனுபவிச்சிருக்கேன். என்னோட திருமண வாழ்க்கையில நான் 16 வருஷமா அனுபவிச்ச வலியும் வேதனையும் கம்பேர் பண்ணும்பொழுது நீங்க கொடுத்த இந்த வலி ஒன்றும் எனக்கு பெருசு கிடையாது, இன்ஃபேக்ட் ஒண்ணுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. பிசிக்கல் அபியூஸ் ஒரு மென்டல் டார்ச்சர் இதெல்லாம் வந்து ஒரு ஆண்களுக்கு நடக்குமா மேரேஜ் லைஃப்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்க. எஸ், கண்டிப்பா நடக்கும். அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நானே இருக்கேன். நீங்க எந்த ப்ரொஃபஷனாவும் இருந்துக்கோங்க, எவ்வளோ ஃபேம்லனாலும் இருந்துக்கோங்க, இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்களுக்கு தன்னோட பார்ட்னர் கிட்ட இருந்து எந்த விதமான பிரச்சனையும் வரதில்லை அப்படின்றதுலாம் கிடையாது. பெண்களுக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும், எல்லா அபியூசஸுன்றதும் கிடையாது அப்படின்றத இவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. வழிகளை அனுபவிச்சனா திரும்பி அந்த வாழ்க்கையை நோக்கி போகவே மாட்டேன்னு எழுதியிருக்காரு. இன்னும் முக்கியமா ஆர்த்தி ரவியை வார்ன் பண்ணியிருக்காரு, இனிமே என்னோட பிள்ளைகளை இந்த விஷயத்துல இழுத்துட்டு வராத அப்படின்ற மாதிரி. மட்டும் இல்லாம என் அப்பா ஏன் இப்படி விலகி போனார்னு என் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசான உடனே தானாவே புரியும். எல்லாமே என்கிட்ட இருந்து போனாலும் நான் திரும்பி பேஸ்ல இருந்து எழுந்து வருவேன், ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. கடைசியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் என் வாழ்க்கையில இருந்ததே கிடையாது. நான் எடுத்த எந்த ஒரு முடிவுக்காகவும் வருத்தப்படவும் இல்லை. பர்சனல் லைஃப்பை பத்தி நான் லாஸ்டா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இதுதான். இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நான் கோர்ட்ல சந்திச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. மட்டும் இல்லாம தன்னோட எக்ஸ் மனைவியான ஆர்த்திக்கு நான் ஒன்று திரும்பவும் கோர்ட்ல மட்டும்தான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. பாவம் பப்ளிக் ஃபிகரா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பப்ளிக்கா எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஆணா இருந்து வெளியில வந்து சொல்லும் பொழுது நிஜமாவே ஒரு ஆண் இவ்வளோ தூர பிரச்சனைகள் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் வந்து ஒரு நல்ல ஃபேம்ல இருக்க, நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு மனுஷன், இவருக்கே பர்சனல் லைஃப்ல இப்படி ஒரு ப்ராப்ளமான கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் அவங்க லைஃபை வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. ஒரே 4 செவத்துக்குள்ள இருந்துட்டு சண்டை போட்டுட்டு தினைக்கும் முகத்தை பார்க்க முடியாம வாழ்றதுக்கு தனியா போயிட்டு தனியா வாழ்றதே அவங்க லைஃப் சாய்ஸஸ் அவங்களே எடுக்கட்டும். இதுல முடிவு சொல்றதுக்கு நாம யாருமே கிடையாது. பிரஸ் ரிலீஸ்க்கு அப்புறமா ஜெயம் ரவிக்கு ஆதரவா ஏகப்பட்ட குரல்கள் வரும் போல இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.